இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறைவாக்கியங்கள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கு கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இந்த உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார்.
அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டுவரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, அடிக்கடி கேட்டும் பேசியும் புளிச்சு போன ஒரு ஓமை, விதைப்பவர் ஓமை. அதிலே வருகின்ற களைகள், அதை பற்றி உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாம் நாம் தெரிந்ததுதான். இருந்தாலும் தீமைகளையே சிந்திக்கின்றவர்கள் இழிவானதை பேசுவார்கள். பிறருக்கு தீங்கு செய்வதிலேயே குறியாக இருப்பவர்கள் என்று சில மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்றால் உருவாக்கி விடுவார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெயர்தான் களைகள். அலகை விதைக்கும் விதைகளின் விளைவுதான் களைகள். இவர்கள் தீயோனை சார்ந்தவர்கள் அல்லது தீயதை சார்ந்தவர்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆனால் களைகளை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்கா என்று தெரியவில்லை. களைகளின் முடிவு அழிவுதான். ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இறைவன் அந்த காலத்தை அனுமதிக்கிறார். விதைகளோடு சேர்ந்து களைகளும் வளர்கின்றன, பயிர்களைப் போலவே காட்சி தருகின்றன. எனவே களைகளை பற்றி கவலைப்படாமல் விதைகளாய் வாழ்வோம் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அது இயேசுனுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நம்மோடு வாழ்கின்றவர்களே, பணியாற்றுகின்றவர்களே நேர்மையின்றி நடந்து நம்மை விட அதிக வெற்றியும் செல்வாக்கும் பெற்றுவிட்டால் அதை எண்ணி புலம்ப வேண்டிய தேவையில்லை. அன்புக்கினியவர்களே, இந்த உலகில் அநீதி புரிவோர் எந்த தண்டனையும் இன்றி வாழ்வை நுகர்வதைக் கண்டும் பதைபதைக்க வேண்டாம். காலம் வரும்போது இந்த களைகள் வெட்டப்பட்டு தீயிலிடப்படும். அது மிக விரைவிலே நடைபெற்றாலும் நடைபெறும். அது யாராக இருந்தாலும் சரி. எனக்கு அடுத்த கேள்வி, எல்லா விளக்கமும் தந்த ஆண்டவர் இயேசு தூங்க போன வேலையாள் யார் என்று சொல்லவில்லையே. அது நம்மளா தான் இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதுதான் நம் இறைவனின் பண்பு. யாரையும் குறை செல்கின்றவர் அல்ல நம் இறைவன். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் அவரது பண்பு. மனிதனுடைய குறைகளையும் பலவீனங்களையும் பெரிதுபடுத்துகின்றவர் அல்ல நம் இறைவன். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி இந்த ஒன்று கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. இறைவன் தன் பெருந்தன்மைகளையும் இறைவார்த்தையின் ஆற்றலையும் இங்கு உணர்த்துகிறார். நீடிய பொறுமை உள்ளவர் இறைவன். கண்டிக்க காலம் தாழ்த்துகின்றவர் இறைவன். மனிதன் தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் செய்த போதிலும் இறைவன் இரக்கத்தோடும் பொறுமையோடும் அவனது மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. பொறுமையும் இரக்கமும் உள்ள அதே இறைவன் நீதியின்படி தீர்ப்பும் தண்டனையும் வழங்குகின்ற அதிகாரமும் இறைவனுக்கு உண்டு என்பதை இங்கு நாம் நினைவூட்டப்படுகிறோம். மனம் திரும்ப கொடுத்த காலத்தை பயன்படுத்தாமல் மனம் திரும்பாமல் இருந்தால் இறுதி நாளில் தீர்ப்பும் கொடிய தண்டனை உண்டு. இது நாம் சொல்லக்கூடிய சாபம் அல்ல, இதுதான் நடைபெறுகின்ற ஒரு காரியம். என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, பிறர் மீது பலவீனங்களை மட்டும் கண்டுகொண்டே இருப்பதை விட நம்மால் என்ன முடியுமோ நல்லதை, நேர்மையானதை, உண்மையானதை, மகிழ்ச்சியானதை நேர்நிலையிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். தவறு செய்கிறோம்னா ஒரு காலம் வரும்போது அது திருத்திக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் களைகளை போல நாமும் நினையாத நேரத்திலே தீயிலிட்டு எரிக்கப்படலாம். கவனமாக நம்முடைய சிந்தனைகளை, வார்த்தைகளை, திட்டங்களை, செயல்களை நமது வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக சமய வாழ்க்கையிலும் அமைத்து கொள்ள முயற்சி எடுப்போம். தூங்குகின்றவர் நாமாக இருந்துவிட வேண்டாம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பிலே நிறைந்து பெருந்தன்மையிலே மகிழ்ந்து இரக்கத்தை பயன்படுத்து என்றும் எங்களை காக்கின்ற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே பிறரோடு எங்களை ஒப்பிட்டு எங்களுக்கு நன்மைகள் நிகழவில்லையே, தீயவர்கள் செழிக்கின்றார்களே என்று புலம்பி இருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னித்தருளும். அந்த நேரங்களுக்காக நாங்கள் மன வருந்துகிறோம். காலம் நிறைவேறும் போது களைகளை அகற்றி நீர் நெருப்பில் இடுவீர் என்று நாங்கள் புலம்புகிறோம். எனவே எங்களது கடமைகளை, பொறுப்புகளை நேர்மையோடு
நேர்த்தியோடு ஆற்ற விரும்புகிறோம். அதற்கான அருளை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே
தூயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.